Hey guys, welcome back to our channel. இந்த சேனலில் இந்த சீரியஸில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் சீரியஸ் தான் இது. இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு, அது இல்லாமல் இன்னும் நிறையா சோர்ஸ்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம ஒரு ஆர்டிக்கலும் அப்படியே சீக்வன்ஸாக பார்த்துட்ருக்கோம், ஆர்டிக்கல் வெரி பிகினிங் 1லேருந்து. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. இன்றைக்கி வந்து பார்ட் 3ல் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரைட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 23 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஆர்டிகல் 23 வந்து ஆள் கடத்தல் மற்றும் கட்டாய தொழில்முறை அதை வந்து தடை செய்யுது. அதாவது ஆள் கடத்தல் மற்றும் கட்டாய தொழில், ஒரு ஆளை கடத்திட்டு போய் கட்டாயமாக தொழில் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஊதியம் குறைவாக தொழில் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது சொல்லுது. ஸோ என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மனித கடத்தல் மற்றும் பேகர் எனப்படும், பேகர் அப்படிங்கிறது வந்து ஊதியமில்லா கட்டாய தொழில்முறை. ஒருத்தர் வந்து கடத்திட்டு போய் அவரை வந்து சம்பளமே கொடுக்காம அவரை கட்டாயமாக ஒரு தொழில் துறையில் வந்து ஈடுபடுத்தி வேலை வாங்குறது, அதாவது அவங்களுடைய உழைப்பை வந்து சுரண்டுறது, அதுதான் இந்த பாயிண்ட்டு. ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து தடை செய்யறதுக்கான சட்டம் இதுதான். ஸோ மக்களை வந்து அதில் வந்து பாதுகாக்குது. மனித கடத்தல் என்ன அப்படிங்கிற அந்த டேர்ம், மனித கடத்தல்னால் என்ன, மென் டிராஃபிக்கிங், அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங்னா என்னங்கிறத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆண் பெண் மற்றும் குழந்தைகளை பண்டகம் போல விற்பது மற்றும் வாங்குவது. ஆண் பெண் குழந்தைகள் வந்து காசுக்காக வந்து ஒருத்தர் விற்பது வாங்குவது, இது வந்து தடை செய்யப்பட்டது. அடுத்தது கடத்தி கொண்டு போய் பெண் மற்றும் குழந்தைகளை வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுத்துறது, ப்ராஸ்டியூஷனில் ஈடுபடுத்துறது. ஸோ அதனால் அவங்களுடைய உடல் அந்த உபாதைகளை, அதாவது உடல் துன்புறுத்தல்களை வந்து சுரண்டி அது மூலமாக அவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ அது தடை செய்யப்பட்டது. அடுத்து தேவதாசியாக ஒரு பெண்ணை வந்து வற்புறுத்துறது வந்து தடை செய்யப்பட்டது. அடுத்து அடிமை தொழிலில் ஈடுபடுத்துதல், அடிமையாக வந்து ஒரு இடத்துல போய் ஒருத்தரை கடத்திட்டு போய் அடிமையாக ஒரு இடத்துல வித்துறக்கூடாது, அடிமை தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஸோ இதையெல்லாம் இந்த பாயிண்ட்டு 4 பாயிண்ட்டு சொல்லுது. ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு சில விதிவிலக்கும் இருக்குது. இதுலேயும் விதிவிலக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு அரசு பொது நோக்கத்திற்காக தனது மக்களை இராணுவம் அல்லது மற்றும் சமூக சேவைக்கு கட்டாயமாக சேவை செய்ய வலியுறுத்தலாம் அவங்கள. அதில் வந்து எந்த ஊதியம் இந்த மாதிரி விஷயத்தெலாம் வந்து அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொது நலனுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது பொதுமக்களை வந்து இராணுவத்திலேயோ அல்லது சமூக சேவையாற்றவோ வந்து அவங்கள வலியுறுத்தலாம். பட் அப்படி வந்து ஜாதி மத இன மொழி வேறுபாடு காட்டக்கூடாது. இந்த ஜாதிக்காரன் தான் போகணும், அந்த ஜாதிக்காரன் போக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பாகுபாடோ எந்த ஒரு மத இன மொழி எதுலேயுமே பாகுபாடு காட்டக்கூடாதுன்றாங்க. ஸோ அதான் விதிவிலக்கு. அடுத்த ஆர்டிக்கல் பாருங்கள், ஆர்டிக்கல் 24 குழந்தை தொழிலாளருக்கான பாதுகாப்பு. அதாவது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலை, கட்டட வேலை, சுரங்கம், மைனிங்ஸ் அந்த மாதிரி போன்ற ஆபத்தான தொழில்களில் வந்து அவங்கள வந்து ஈடுபடுத்தக்கூடாது. ஸோ அதில் வந்து பாதுகாக்குது இந்த சட்டம். ஆனால் பாதிப்பில்லாத வேலைகளில் குழந்தைகளை ஈடுபடுத்த தடை எதுவும் சொல்லலை. ஸோ நம்மளால் என்ன பண்ணுவாங்க, பாதிக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க வேலை செய்யக்கூடாது, பாதிப்பு இல்லாத இடத்துல வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் அதில் கிடைச்சதில்ல. ஸோ இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் 1986 அதில் வந்து சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஸோ 1986 வந்து ஒரு முக்கியமான சட்டமாக கருதப்படுது. ஸோ அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது அமெண்ட்மெண்ட் ஆகிடுச்சு, அதையும் கீழே பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் வந்து வேலைக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு சிமிலராக இந்த சட்டங்கள் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 1938, த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, த மைன்ஸ் ஆக்ட் 1952, த மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட் 1958, த பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951, த மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1951, அப்ரண்டிசஸ் ஆக்ட் 1961, த பிடி அண்ட் சிகர் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1966. ஸோ இந்த மாதிரி சட்டங்களும் வந்து இதே சிமிலர். 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து இந்த ஆக்ட், இந்த கம்பெனிஸ்லாம் வந்து அவங்கள வந்து தொழிலுக்கு ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஆக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம், இந்த சைல்டு லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. 2016 ஜூலை 30 வந்து அது நடைமுறைக்கு வருது அமெண்ட் பண்ணுறது. அந்த அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொண்டு வராங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட நேமை மாற்றுறாங்க, சைல்டு அண்ட் அடல்ட்ஸ் லேபர் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 மாற்றுறாங்க. அதாவது குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம். ஸோ அந்த இளம் பருவம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க அந்த டேர்மை. ஸோ அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தை மற்றும் இளம் பருவ தொழிலாளர் சட்டம்
அது என்ன சொல்லுதுன்னா 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை ஆபத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த தொழிலையும் ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அதாவது 14 வயதுக்கு குழந்தை 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது 21A அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தெரியும் 86th அமெண்ட்மெண்ட்டில், அதுக்கப்புறம் அந்த 2002 பண்ணுறாங்க. பட் இந்த சட்டம் 2016 அதை பேஸ் பண்ணி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து ஆபத்து இருந்தாலும் இல்லைனாலும் தொழில் ஈடுபடுத்தக்கூடாது. அவங்கள வந்து கட்டாயமாக கல்வி கொடுக்கணும்போது அவங்கள ஏன் தொழில் ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறத அதனுடைய உட்கருது. அடுத்து, விடுமுறை நாட்களில் குடும்ப தொழிலுக்கு உதவலாம். ஃபேமிலியில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க, ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கடையெல்லாம் வச்சுருக்காங்கன்னா அவன் லீவ் டேஸில் வந்து அவங்க ஸ்கூல் டேஸில் லீவ் டேஸில் வந்து அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த சட்டம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. இதில் பாருங்கள், 14 to 18 அந்த இளம் பருவம் அப்படிங்கிறது வந்து அந்த ஏஜ் வந்து வயது வரம் கொடுக்குறாங்க 14 to 18 அப்படின்னு. சமரசம் செய்து கொள்ளக்கூடிய மற்றும் அறிவிக்கத்தக்க குற்றம்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க இந்த குற்றங்களை. அதாவது ஒருத்தர் வந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தையை வேலைக்கு வைக்கிறார் அப்படின்னா அவர் நம்ம குற்றம் சுமத்திட்டாங்க, அவர் வந்து பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லை பக்கத்தில் இருக்கிற யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து அவங்களையும் அந்த பாதிக்கப்பட்டவங்களையும் வச்சு சமரசம் பேசி அந்த முடிச்சுக்கலாம் செட்டில்மெண்ட்டில். ஸோ இது வந்து குற்றவியல் சட்டங்களுக்கு வராது. இந்த சட்டம் தான் தனியாக அதை டீல் பண்ணுது. அதாவது குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் 1986 தான் அதை டீல் பண்ணுது. இதில் அறிவிக்கத்தக்க குற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து தானாகவே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கலாம். ஒரு குழந்தை வந்து 14 வயதுக்குள்ளே உட்பட்ட குழந்தை வந்து வேலை செய்யுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதிராக, அதாவது குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரியே வந்து யார் வேலைக்கு அமர்த்தினாலும் அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ அப்படி செஞ்சாங்கன்னா 6 மாதம் முதல் 2 ஆண்டு வரை சிறை, அபராதம் வந்து 20,000 முதல் 50,000 வரைன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆர்டிக்கல் பார்க்கலாம். சமய சுதந்திர உரிமை. ஆர்டிக்கல் 25 என்ன சொல்லுதுன்னா, சமய சுதந்திர உரிமை பற்றி சொல்லுது. ஒரு மதம் சார்ந்த நபர்களுக்கு, குழுவினர்களுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அனைத்து மக்களும் மதத்தை பின்பற்ற, வெளிப்படுத்த, வழிபாட்டை மேற்கொள்ள, பிரச்சாரம் செய்ய உரிமை. எந்த மதத்தை வேணால் நீ பின்பற்றிக்கலாம், அதை வெளிப்படுத்தலாம், வழிபடலாம், பிரச்சாரமும் செஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அந்த ஆர்டிக்கல், அதனுடைய தாத்பரியம். அதில் பாயிண்ட்ஸ் பிரிக்கிறாங்க. அதாவது மனசாட்சி சுதந்திரம். அதாவது மனசளவில் நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம், எந்த ஒரு மதத்தை வேணால் பின்பற்றலாம். மதத்தை அறிவிக்கும் உரிமை. நான் இந்த மதத்தில் தான் பின்பற்றேன், இதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். கடைபிடிக்கும் உரிமை. நீங்கள் கடைபிடிக்கலாங்கிறது தான் மறுபடியும் சொல்கிறாங்க. அடுத்து, மதத்தை பரப்புவதற்கான உரிமை. நீங்கள் வந்து மதத்தை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். மதத்தை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, பட் ப்ரொமோட் பண்ணலாம். நீங்கள் அதில் சேர்றவங்க அவங்களுடைய விருப்பம், பட் நீங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். மதம் மாற்றத்துக்கு தான் உரிமை கிடையாது, மதம் மாற்ற கட்டாயப்படுத்தவும் கூடாது. இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது பார்க்கலாம். மதம் தொடர்பான விஷயங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு மண்டபம் இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, இந்த மாதிரி அதெல்லாம் எப்படி வந்து நிர்வகிக்கணும், அதுக்கான உரிமைகள்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கான சுதந்திரம். அதுதான் வந்து ஆர்டிகல் 26. மதம் சார்ந்த நிறுவனங்கள் அல்லது அறக்கட்டளைகளை நிறுவ, பராமரிக்க உரிமை வழங்குது. மதம் சார்ந்த விவகாரங்களை சுயமாக நிர்வகிக்க உரிமை வழங்குது. யாரையும் போய் நம்ம கேட்க தேவையில்லை, அவங்களே அட்டானமஸாக டீல் பண்ணிக்கலாம். மதம் சார்ந்த அசையும் அசையா சொத்தை வாங்க, வைத்திருக்க உரிமை. ஒரு மதம் சார்ந்த ஒரு சொத்தை வந்து வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், கோவில் நிலம்னு, அதை வந்து வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உரிமை வழங்குது. சட்டத்தின் கட்டமைப்பிற்குட்பட்டு மேற்கூறிவிட்டு நிர்வகிக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிற சட்டங்களுக்கு உட்பட்டு இந்த மேற்கூறிய விஷயங்களெல்லாம் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அடுத்து ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 27 என்ன சொன்னால், சமய மேம்பாட்டிற்கான வரி விலக்கு. இப்போது வரிகள் வந்து விலக்கு இருக்கும், அந்த காலத்துலேருந்தே படிச்சிருப்போம். ஒரு புனித பயணத்துக்கு போகிறோம், ஒரு மதத்துக்கான வரி இருக்கும் தனியாக, அதையெல்லாம் வந்து அந்த காலத்து மன்னர்கள்லாம் வந்து அதை ஒழிச்சாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். ஜஸ்யா வரி இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி தான் அது. சமயத்தை மேம்படுத்த வரி செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது. ஒரு சமயத்தை வந்து ஒருத்தர் வந்து ஒரு மதத்தை வந்து மேம்படுத்துகிறாரு, அவர் வந்து டெவலப் பண்ணுறாருன்னா அவர் வரி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லுது. மக்களிடமிருந்து பெற்ற வரியை எந்த குறிப்பிட்ட மதத்தின் மேம்பாடுக்கும் செலவு பண்ணக்கூடாது. மக்கள்கிட்டருந்து ஒரு வரி பணம் வாங்கினா அதை பொதுமக்களின் நலனுக்காக பொதுவாக தான் பயன்படுத்தணும். பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக வந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அனைத்து மதத்தினருக்கும் சமமாக பயன்படுத்தணுங்கிறது அதனுடைய கருத்து. அடுத்து பாயிண்ட் 3 பாருங்கள். இந்த விதி வரியை மட்டும் தடை செய்கிறது, கட்டணம் வசூலிக்க தடையில்லை. இப்போ வந்து ஒரு நிறுவனம் இருக்குது, மதம் சார்ந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்தை மேம்படுத்துறதுக்கு நீ வரி தான் செலுத்த தேவை தவிர அந்த நிறுவனத்துக்கு வர்றவங்கள்ட்ட நீ கட்டணம் வசூலிக்கலாம். அதுதான் வந்து அந்த விதி சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 28 பார்க்கலாம். ஆர்டிகல் 28 என்ன சொல்லுதுன்னா, சமய போதனைகளில் கலந்து கொள்ள சுதந்திரம்.
சமய போதனை ப்ரேயர்ஸ் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அதாவது அது அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே. இது அரசு கல்வி நிறுவனமாக இருந்தால் மத போதனைகளே கிடையாது. எந்த மதத்தையும் வந்து பர்டிகுலராக போதனை செய்யக்கூடாது. நன்கொடை அல்லது அறக்கட்டளை மூலம் அமைத்து அரசால் நிர்வகிக்கப்பட்டால், ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஒரு காலேஜோ ஸ்கூலோ நிறுவி அது வந்து அரசால் நிர்வகிக்கப்பட்டால் மத போதனை நீ பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ட்ரஸ்ட்டு வந்து மதம் சார்ந்த ட்ரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுடைய மதத்தை தான் அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதை பண்ணிக்கலாம். அடுத்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து தன்னார்வ அடிப்படையில் மத போதனை அனுமதிக்கலாம். ஒரு கவர்மெண்ட் என்ன சொல்கிறது, ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது. அடுத்து அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், எய்டட்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னார்வ அடிப்படையில் மத போதனை அனுமதி. அங்கேயும் வந்து அவங்களுடைய தன்னார்வ அடிப்படையில் மத போதனையை கொடுக்கலாம். ஸோ கைஸ், இது 28 வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆர்டிக்கல். மீதி வர ஆர்டிக்கல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு படித்தாங்கன்னா இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.